நமஸ்காரம். உங்களுடைய அன்பிற்கு அபிமானத்துக்கு வித்யாபத்திர வித்யாராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். பூஜா கிரகத்தோடு பேசுகிறேன். இப்போ நீ ஞாயிற்றுக்கிழமை மதியம் லேட்டாக ஆகிடுது. பூஜை 2 மணிக்கு மேலே ஆகிடுது, 2:30 மணி ஆகிடுது இப்போ. ஸோ இந்த பூஜையில் இதுக்காக நான் இந்த வீடியோ பதிவிடுறேன்னா, நிறைய பேர் கேட்குறா, இந்த மாதிரி நீங்கள் பூஜா கிரகத்தில் பண்ணும்போது அதை காமிங்க மாமா, இந்த விக்கிரகத்தெல்லாம் காமிங்கன்ற அவளுக்காக. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான தேவத்தை மாதங்கி சொல்லும்போது மகாகவி காளிதாசன் எழுற்றிய ஷியாமளா தண்டகம் ஞாபகம் வருது. மாணிக்க வீணாம்புலாலயந்தி மதாலசா மஞ்சுள பாக்பிலாசாம் மாகேந்திர கோமலாங்கி மாதங்க கன்யா மனசா ஸ்மராமி சதுர்புஜே சந்திரகலாபம்சே குஜோன்னதே குங்குமச்சோணே புண்ட்ரேஷு பாசாங்குச புஷ்பபாணஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதக மாதா மரகதஷ்யாம மாதங்கி மதச்சாரணி குரியா கடாட்சம் கல்யாணி கதம்பவனவாசினி ஜெய மாதங்கதனே ஜெய நீலோத்பித்திதே ஜெய தங்கி தரிசிகே ஜெய லீலா சுகப்பிரியே. இப்போ இந்த பூஜா கிரகத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை நான் பார்க்குறோம். இப்போ முக்கியமாக இந்த நம்ம இப்போ லகுஷியாமலான்னு பேர். 2 கை உள்ள அம்பாள். பாருங்கள், இந்த பில்லெல்லாம் அப்படி இருக்குது பாருங்கள். இவருடைய வலது தோளில் கிளி உட்காந்துருக்கு. 2 கை வீணையை மீட்டுற மாதிரி இருக்குது. லகுஷியாமலா இது மாதங்க மகரிஷியோட பொண்ணா பிறக்கிறான்னு சொல்லியிருக்கு. இவ தான் பின்னாடி பிரம்ம வித்யாம்பிகைன்ற பேரில் இந்த திருவெண்காடு க்ஷேத்திரத்தில் உட்காந்துக்கிறா. அவ்வளோ அற்புதமாக பண்ணானா, ரொம்ப ஹெவி மெட்டீரியலாக பண்ணிட்டான். எனக்கு தூக்கவே முடியாது. இது இதில் பாருங்கள், 2 கால்லையும் கொலுசு போடுற மாதிரி பண்ணியிருக்கான். காலில் நம்ம ரெடிமேடாக வாங்குறத விட சொல்லி பண்ணணும். அதை இந்த விக்கிரகத்தை சொல்லி பண்ணிட்டு கால் 2 எப்பயுமே சொல்ல விக்கிரகத்துக்கெல்லாம் பண்ணும்போது இந்த இடத்த தூக்கி விட்டுருப்பா காலை. இதுக்கு இந்த வீணையை சாட்சி வச்சிடும். வீணையை கோல்ட் பிளேட் பண்ணியதுனால அதுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டேன் நான். 2 கை வீணையை மட்டுற மாதிரியும் வலது கையை தோளில் கிளி உட்காந்துருக்க மாதிரி இருக்காங்க. இப்போ அலங்காரம் பண்ண அப்புறம் பார்க்கலாம். இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். கொஞ்சம் கேப்பு விடுறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது லகுஷியாமலாவினுடைய அலங்காரம் பண்ணின பிறகு தோற்றம். இப்போ இந்த ராஜஷியாமலா ராஜமாதங்கி என்ன லகுஷியாமலா யாருன்னு சொன்னாலும் சரி, எல்லோரும் ஒரு மூல பிரகிருத்தின்ற அவ்வளோதான் குறிக்கிறது. ராஜமாதங்கி அம்பாளுடைய மந்திரினி தேவியோ இவ ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தான் பிறக்கிறாவோ. அதனால தான் வரலட்சுமி நோன்பு அதை ஒட்டி நடக்கிறது. ஸோ வரலட்சுமி நோன்பு இவளுக்காக பண்ணுறது. இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பிறந்ததுனால இவளை இதில் தான் பேர் என்ன, இந்த நவராத்திரி வரும்போது சாரதா நவராத்திரி புரட்டாசி, அடுத்து பங்குனியில் வர்றது வசந்த நவராத்திரி. மாசி மாதம்னு சொல்கிறா சில பேர், தை மாதம் சொல்கிறா. தை மாதத்தை கரும்பெல்லாம் நிறைய உற்பத்தி ஆகுது. ஸோ கரும்புலேயும் தோன்றியதுனால தை அமாவாசைக்கு அப்புறமா பண்ணுறதா எங்கள் கோவிலெல்லாம் தை அமாவாசைக்கு அப்புறமா தான் பண்ணுவாங்க. மாசியில் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஆஷாட நவராத்திரி கூட நிறைய பேர் ஆனி மாதத்துலேயே பண்ணிடுறோம். ஆடி மாதம் எங்கள் கோவிலில் தை மாத அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய 9 நாள் மாதங்கி நவராத்திரியும், இது வாராகி நவராத்திரியும் ஆடி அமாவாசைக்கு அப்புறம் 9 நாளும் பண்ணுவோம் நாங்கள். அது முன்னாடி பண்ணுறா. அது என்ன கருத்து எனக்கு புரியல. எனக்கு முதல்ல மாசி மாதம் சிவராத்திரி வந்துடுறது.
ஸோ இவளுக்கு வந்து தை தான் வந்து சூட்டபிள். இது ரெண்டு கருத்து இருக்குது இந்த சப்ஜெக்டில். இவள் வந்து எனக்கு தெரியும் மதங்க மகரிஷி மந்திரினி தேவியை குறித்து தபஸ் பண்ணி, அம்மா நீதே மந்திரினின்றது ராஜராஜேஸ்வரி மேலே நடுவில் இருக்கா பாருங்க அவள். ஸோ அவளே பொண்ணாக பிறக்கும்போது சொல்லியிருக்கார், கேட்குறார், இந்த குருகுறார். அப்போ அம்பாள் சொல்கிறேன், நான் வந்து பூமியில் பிறக்க முடியாது, நான் அமுத்து கடல் நடுவில் இருக்கேன், என்னுடைய ரூபமாக உனக்கு பொண்ணு பிறப்போன்றார் அது மதங்க மகரிஷிட்ட. ஸோ மதங்கருக்கு மாதங்கி பிறக்கிறா. ஸோ அவரை வந்து சித்திரை மாதம் சுக்ல சப்தமியும் போது மதங்க ஆசிரமத்துக்கு இவர் வரார். பரமேஸ்வரன் வந்து சுக்ல சஷ்டி அன்னைக்கு வந்து சப்தமி அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு இருக்குது. சித்திரை மாதம் அதை வச்சு தான் அரியத்துறையில் மரகதவல்லிக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன். கடந்த 25-30 வருஷமாக நடக்கிறது கல்யாணம், திருக்கல்யாணம். கம்மிங் டு லகுஷியாமலா. அப்போ வந்து மதங்க மகரிஷிக்கு மாதங்கர்னு ஒரு பிள்ளை இருக்கார். அவர் சொல்கிறா, சண்டை போடுறார் அம்பாள்கிட்ட, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் நீ பொண்ணாக பிறந்தீங்க, எனக்கு பொண்ணாக பிறக்கூடாதான்னு கேட்குறாரு. அப்போ என்ன செய்கிறான்னு அம்பாள் அவருடைய மனைவி பேர் சித்திமதியும் பேர் தன்னுடைய காதில் இருக்கிற புன்னைமர பூங்கொத்தை எடுத்து அவள் வயிற்றில் தடவரா தூங்கிட்டு இருக்கும்போது. ஸோ அவளுக்கு வந்து கர்ப்பம் தெரித்து குழந்தை பிறக்கிறது. யாருக்கு? மாதங்கருக்கு. அவள் தான் லகுஷியாமலா. இவள் 2 கை அவளுக்கு. அவள் வந்து 2 கை வீணை மீட்டுற மாதிரியும் இந்த இடத்துல இது கிளி உட்காந்துருக்கு பாருங்க, வலது தோளில் அம்பாள் தோளில் உட்காந்துருக்கு லகுஷியாமலா. சீக்கிரமே அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி இவள் யார்? இவள் தான் வந்து ஸ்வேதாரண்யேஸ்வரன் நடக்கிற திருவெண்காடு ஸ்தலத்தில். திருவெண்காட்டில் பிரம்ம வித்யாம்பிகைன்னு சொன்னாலும் அம்பாள் இந்த மாதங்க மகரிஷிக்கு பொண்ணாக பிறந்து லகுஷியாமலாவை வந்து அவள் தான் திருவெண்காட்டில் ஸ்வேதாரண்யேஸ்வரர் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு இருக்கு புராணங்கள். இன்றைக்கி வந்து சண்டேயாக இருக்கனால சண்டேக்கு உண்டான தேவதை மாதங்கி. திரும்ப சொல்கிறேன், மாணிக்க வீணாபுலாலயந்தி மதாலசா மஞ்சுள வாக்விலாசா மாக்கேந்திரி கோமலாங்கி மாதங்க கன்யா மனசா ஸ்வராமி சதுர்புஜே சந்திரகலாபசே குச்சோன்னதே குங்குமராகுச்சோணே புண்டேஷு பாசாங்குச புஷ்பபாணஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதக மாதா மரகதேஷ்யாம மாதங்கி மதச்சாரணி குரியா கடாட்சம் கல்யாணி கதம்பவனவாசினி ஜெய மாதங்க தனிகே ஜெய நிலுப்திதே ஜெய சங்கீதர்த்திகே ஜெய லீலா சுகப்பிரியே. வியூவர்ஸோட வேண்டுகோளுக்கு இணங்க நான் பூஜை ரூம்லேயே இன்றைக்கி எடுத்தேன். அந்த இதை அபிஷேகம் ஆன உடனே சரி அதை காமிக்கணும் ஆசைப்பட்டேன், காமிச்சிடுறேன். இப்போ வந்து இந்த தை அமாவாசைக்கு முடிஞ்ச உடனேயே மாதங்கி விநாயகத்தை ஸ்டார்ட் ஆகும். தயவுசெய்து பண்ணுங்க எல்லோரும். மாதங்கி அஷ்டோத்திரம் இருக்குது, ஹிருதயம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ முடிஞ்சால் சகஸ்ரநாமம் சொல்லலாம். இதை சொல்லி மாதங்கியை சொல்லி சீக்கிரமாக எளிமையாக விளையப்படக்கூடிய தெய்வம் இவ்வளோ மூலமாக எல்லோரும் பயனடையணுன்ற வேண்டிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.